ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறவர். பாருங்கள், நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்காக போராடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பல சமயத்தில் தேவஜனங்களுக்கு இது புரிவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது, அதிகமாய் நெருக்கப்படும் பொழுது, அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொல்லி மிகுந்த மனபாரத்திலும் மன உளைச்சலிலும் நாம் இருக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கும். நமக்கும் ஒரு காரியம் நன்றாய் தெரியும், நிச்சயமாக இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், தேவ ஜனங்களுக்குள் ஒரு சோர்வு பிடிக்கத்தான் செய்கிறது. தற்போது நடைபெறுகிற காரியங்கள் மிக விகற்பமாய் காணப்படலாம், மிகுந்த போராட்டமாய் காணப்படலாம். ஆனாலும் நமக்கு நன்றாய் தெரியும், நிச்சயமாய் நல்ல முடிவை தான் கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி நமக்கு தெரிந்திருந்தாலும் பாருங்கள், தேவஜனங்கள் பல பேர் சோர்ந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர். பல சமயத்தில் நாம் யோசிக்கலாம், நாம் கைவிடப்பட்டது போல நமக்கு காணப்படும், எல்லாவற்றையும் இழந்து போனது போல நமக்கு காணப்படும். தற்போது நடைபெறுகிற காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை இருண்டு போனது போலத்தான் காணப்படும். பாருங்கள், தேவ ஜனங்களும் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் நிலைமையும் இப்படிதான் காணப்பட்டது. பாருங்கள், கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். தேவஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது எதிரியின் நோக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது பாருங்கள். எதிரியானவன் தேவஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நோக்கமுள்ளவனாய் இருந்தான். பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். விசாரணைக்காரர்களை வைத்தார்கள். எதற்காக விசாரணைக்காரர்களை வைக்கிறார்கள்? அவர்களை ஒடுக்கும்படிக்கு. எகிப்தியரின் நோக்கம் என்ன? தேவஜனங்களை ஒடுக்க வேண்டும், அவர்களுக்குள் பெருக்கம் ஏற்படக்கூடாதபடிக்கு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பது எகிப்தியனுடைய நோக்கமாயிருந்தது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை மிக கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நாட்களில் எகிப்தியரின் நோக்கம் தேவஜனங்களை குறித்து எப்படி இருந்தது? இந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும், இவர்களுக்குள் பெருக்கம் என்பது காணப்படக்கூடாது என்பது அவருடைய ஒரு நோக்கமாயிருந்தது. அதே போல அவர்களை ஒடுக்கவும் ஆரம்பித்தார்கள். சுமை சுமக்கிற வேலையினால் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, எகிப்தியனின் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகாதபடிக்கும். அப்படி என்றால் எகிப்தியனின் நோக்கம் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். கடைசி வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி, தங்களுக்கு வேலைக்காரிகளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தந்திரமான காரியங்களை செய்தார்கள். வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். உபாயம் பண்ண வேண்டும், தந்திரமாய் யோசிக்கிறான். ஒடுக்க வேண்டும்,
நமக்கு வேலைக்காரிகளாய் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடிமைப்பட்டு காணப்பட வேண்டும், நம்முடைய தேசத்தை விட்டே அவர்கள் புறப்பட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி உபாய தந்திரங்களை யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவ ஜனங்களை குறித்து கர்த்தருடைய நோக்கம் எப்படி இருந்தது? எதிரியானவன் இப்படி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஒடுக்க வேண்டும், கடைசி வரையிலும் அவர்களை அடிமைத்தனத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் எப்படி இருந்தது? வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். தேவ ஜனங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமுள்ளவராயிருந்தார் பாருங்கள். ஆனால் எதிரியானுடைய நோக்கம் எப்படி இருந்தது? எகிப்தியனின் நோக்கம் எப்படி இருந்தது? அவர்களை ஒடுக்க வேண்டும். தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பது நன்றாய் தெரியும். நமக்குள் பெருக்கம் ஏற்பட வேண்டும், நாம் பெருகி பலன் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். ஆனால் அதிகமாய் நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி தேவ ஜனங்கள் அடிமைத்தளத்தில் புலம்ப ஆரம்பித்தார்கள் பாருங்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் எங்களை குறித்து இப்படி மகிமையான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஏனையா இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் கூட பாருங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் எகிப்தியனின் நோக்கம் எப்படி இருந்தது? கடைசி வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுக்கு அடிமைகளாய், வேலைக்காரிகளாய் வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னவாயிருந்தது? என்னுடைய ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. 2 காரியத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவ ஜனங்களுக்கு நன்றாய் தெரியும். தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியமான வாக்குத்தத்தங்கள் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் தற்போது அவர்கள் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், மகிமையான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெருமூச்சு உங்களுக்குள் எழும்ப ஆரம்பிக்கிறது. தேவன் என்னை குறித்து இப்படி எழுதி வைத்திருக்கேன், ஆனால் என்மேல் ஒரு சுமை காணப்படுகிறதே, நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னும் கூட பாருங்கள், எகிப்தினுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பது மாத்திரம் அவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது மாத்திரம் அவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. இதையும் கடந்து அவனுக்குள் ஒரு கொடூர எண்ணம் ஒன்று காணப்பட்டது. ஒடுக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம் அவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய கொடூர எண்ணம் நமக்கு தெரிய வரும். பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அவனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்ததியே இருக்கக்கூடாது என்பது அவனுடைய நோக்கமாயிருந்தது. வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் என்கிற ஒரு இனமே இருக்கக்கூடாது என்கிற ஒரு கொடூர எண்ணம் யாருக்குள் இருந்தது? எகிப்தியனுக்குள் இருந்தது. பாருங்கள், எவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணம் பாருங்கள். ஒடுக்கினான், அடிமைப்படுத்தினான், ஆனால் இவைகளெல்லாம் கடந்து ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண் பிள்ளைகள் அத்தனையும் நதியிலே போட்டுவிடும்படி கட்டளை கொடுக்கிறான். பெண் பிள்ளைகள் மாத்திரம் உயிரோடு இருக்கட்டும். அவனுடைய நோக்கத்தை பாருங்கள்.
ஆண் பிள்ளைகள் இல்லாமல் போவார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாரிசு என்பதே இருக்காது, இஸ்ரவேல் என்கிற ஒரு இனமே இல்லாமல் போகும் என்று சொல்லி ஒரு கொடூர திட்டத்தை தீட்டுகிறான் பாருங்கள். நைல் நதி முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரத்தத்தினால் நிரப்பப்பட்டது பாருங்கள். எத்தனை பச்சிலம் குழந்தைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் நதியில் போட்டு கொன்று குவித்தார்கள் என்பதற்கு அளவே இல்லை பாருங்கள், கணக்கே இல்லை பாருங்கள். எத்தனை பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எத்தனை ஆண் பிள்ளைகளை நைல் நதியில் போட்டு அவர்கள் கொன்று குவித்திருப்பார்கள். நைல் நதி முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குழந்தைகளின் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டது பாருங்கள். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் இப்படியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவனே, நீர் எனக்கென்று எவ்வளவு மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுதும் நீர் எனக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனால் என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒடுக்கப்படுகிறேனே, இப்படி நெருக்கப்படுகிறேனே, சிறுமைப்படுத்தப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவஜனமே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்கிறவர் பாருங்கள். வெறுமனே கர்த்தர் நின்று கொண்டு சகலத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. ஆனது ஆகட்டும் என்று சொல்லி அப்படியே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. நமக்காக வழக்காடுகிற ஆண்டவர் பாருங்கள். நம் பட்சத்திலிருந்து, நம்முடைய சார்பிலிருந்து எகிப்தியனுக்கு விரோதமாய் கர்த்தர் வழக்காடுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு கடினமான பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், மனம் உடைந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு சில காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலமே இருண்டு போனது போல காணப்பட்டது. ஆண் பிள்ளைகள் அத்தனையும் நதியிலே கொண்டு போய் நாம் போடுவோம் என்றால் நம்முடைய வருங்கால சந்ததி எப்படி இருக்கும்? நம்முடைய இனமே இல்லாமல் போயிடுமே என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் யோசித்திருப்பார்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் எதிர்காலமே இருண்டு போனது போல உங்களுக்கு காணப்படலாம். இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, இருண்டு போய்விட்டது என்பது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இதன் மத்தியில் தன் ஜனங்களுக்காக வழக்காடினார் பாருங்கள். எப்படி வழக்காடினார் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனையின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அத்தனையும் கவனித்து பார்க்கிறார், அத்தனையும் கவனித்து உற்று நோக்குகிறார், ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிற ஆண்டவர் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தேவஜனமே, நீங்கள் நினைக்கலாம், என் பாதை, நான் போகிற இந்த கடினமான பாதை கர்த்தருக்கு தெரிகிறதா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், பார்க்கவே பார்த்தேன். என் ஜனங்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் போகிற கடினமான பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நடைபெறுகிற தற்போதைய காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாருங்கள். ஏதோ ஒரு 3வது மனிதனைப் போல கர்த்தர் நின்று கொண்டிருக்கவில்லை. இந்த ஆண்டவரை சற்று கவனித்து பாருங்கள். நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்கள் படுகிற வேதனை எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அறையில் போய் உங்களை மறைத்து கொண்டு நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன். உன் கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன். உன் உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள் ஒன்றும் ஆண்டவருக்கு மறைவானது அல்ல. இந்த இடைப்பட்ட சமயம் மிக முக்கியமான ஒரு சமயம் பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து.
ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தேவஜனங்கள் கடினமாய் உபத்திரவத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த இடைப்பட்ட சமயத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் பட்சத்திலிருந்து வழக்காடின விதம் மிக ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் சிலது நிறைவேறி இருக்கலாம், பல காரியங்கள் நிறைவேறாத நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் வழக்காடுகிறார். பாருங்கள், தன் ஜனங்களுக்காக வழக்காட ஆரம்பிக்கிறார். வாக்குத்தத்தம் மாத்திரம் கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் தோளில் சுமை, நெருக்கம், நான் இன்னும் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறேன், சரிந்து கொண்டே இருக்கிறேன் என்பது போல உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எகிப்தியனிடத்தில் வழக்காடினார். எப்படி வழக்காடினார் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிற்று. முழுவதும் நதி இரத்தமாய் மாறி போனது. பாருங்கள், இரத்தமாய் போயிற்று. அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள். நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. எகிப்து தேசம் முழுவதும் எதனால் நிரப்பப்பட்டு காணப்பட்டது? இரத்தமாய் காணப்படுகிறது. வழக்காடுகிறார் கர்த்தர், தன்னுடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறார் எகிப்தியனிடத்தில். உன் நதியை என்னுடைய ஜனங்களுடைய இரத்தத்தினால் நீ நிறைத்தாய், என் ஜனங்களுக்கு வாரிசு இருக்கக்கூடாது, சந்ததி இருக்கக்கூடாது என்று சொல்லி கொடூர எண்ணத்தோடு கூட நீ செயல்பட்டாய். நைல் நதி எகிப்து தேசத்தின் பெருமை. எகிப்து தேசம் அவ்வளவு செழிப்பாய் காணப்பட்டதின் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? நைல் நதி. ஆண்டவர் அந்த பெருமையை அடிக்கிறார், இரத்தத்தினால் நிரப்புகிறார் தேசம் முழுவதையும். என் ஜனங்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினாயே, நான் உனக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி இரத்தத்தினால் தேசத்தை நிரப்புகிறார். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். இப்படி நியாயம் தீர்க்க நீர் நீதி உள்ளவராய் இருக்கிறீர். வர இருக்கிற நாட்களில் அதே காரியங்கள் மீண்டும் நடைபெற இருக்கிறது. இந்த இடத்தில் பாருங்கள், தண்ணீரின் தூதன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் நியாயம் தீர்க்கிறது சரிதான் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். எகிப்து தேசம் முழுவதையும் இரத்தமாய் மாற்றினார் கர்த்தர். எதற்காக? என் ஜனங்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினாய். எகிப்தியனே, என்னுடைய ஜனங்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினாய். குற்றமற்ற இரத்தத்தை, பரிசுத்தவான்களின் இரத்தத்தை சிந்தினாய். என் ஜனங்கள் தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினாய். நதி முழுவதும் என் ஜனங்களுடைய இரத்தத்தினால் நிரப்பப்பட்டது. நான் நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லி வழக்காடுகிறார். அந்த இடத்தில் கர்த்தர் வழக்காடுகிறார் தன்னுடைய ஜனங்களுக்காக. இரத்தத்தையே நான் உங்களுக்கு பானமாய் தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் வழக்காடுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். பாருங்கள், ஆனால் பல சமயத்தில் கர்த்தர் வழக்காடுகிறதை பல பேர் அறிந்து கொள்வது இல்லை. அதிலும் குறிப்பாய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வதே இல்லை. பாருங்கள், கர்த்தர் தான் வழக்காடுகிறார் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிதான் பார்வோனும் இருந்தான். பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். என்னையா இது, தேசம் முழுவதும் இரத்தமாய் காணப்படுகிறதே. அவன் யோசிக்க மறந்தான், சிந்திக்க மறந்தான். ஏன் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த தேசம்? நான் சிந்தின இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரத்தத்தின் தீர்ப்பல்லவா இது? நான் சிந்தின இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் தேவன் என்னோடு கூட வழக்காடுகிறார் என்று சொல்லி அவன் சிந்திக்க மறந்தான்.
வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதையும் சிந்திக்காமல் தன் வீட்டிற்கு திரும்ப போனான். யோசிக்க கூட இல்லை. பல பேருக்கு பாருங்க, கர்த்தர் அடிப்பார், தண்டிப்பார், வழக்காடுவார், ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க, புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. வழக்கத்தின்படி என்ன செய்கிறோமோ அதையே செய்து கொண்டிருப்பாங்க. மனம் திரும்புதல் வந்தது போல கூட காணப்படாத அந்த இடத்தில். அப்படித்தான் பார்வோனுக்குள் இருந்தது பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் பல பேரோடு கூட கர்த்தர் வழக்காடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் கேடான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எதுவுமே செய்யவில்லையோ என்பது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் அன்றைக்கு எகிப்து தேசத்தை இரத்தத்தினால் நிரப்பினது போல அவள் குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு சில காரியங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை சிந்தியாமல் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் பார்வோனும் இருந்தான் பாருங்கள். அதிலும் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நதியை அடித்து எத்தனை நாள் ஆயிற்று? 7 நாள் ஆயிற்று. அந்த 7 நாள் வரையிலும் கூட அவன் உணர்வு என்பதே அவனுக்கு வரவில்லை. சற்றாகிலும் அவன் யோசித்து பார்ப்பானா? இல்லை. என் பிதாக்களும் நானும் சிந்தின குற்றமற்ற இரத்தத்தினால்தான் என் தேசம் இப்பொழுது இரத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதே, நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பினானா? இல்லை. கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் பட்சத்திலிருந்து வழக்காடினார் பாருங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர் பாருங்கள். அவர் உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் பாருங்கள். அடிக்கிறார், நதியை அடிக்கிறார். வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நதியை அடித்து எடுத்த உடனேயே பார்வோனை கர்த்தர் அடித்து விடவில்லை. முதலில் அவனை சுற்றி இருக்கிற காரியங்களை தான் ஒன்றின் பின் ஒன்றாய் அடித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை ஒரே தடியாய் அடித்து விடுவதில்லை. அவர்கள் சார்ந்திருக்கிற காரியங்கள், அவர்களை சுற்றி இருக்கிற காரியங்களைத்தான் முதலில் அடிக்க ஆரம்பிப்பார். காரணம் என்ன? அதை அடிக்கும் பொழுது மனம் திரும்புதல் ஏற்படுமா என்று சொல்லி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் பார்வோனுக்குள் மனம் திரும்புதல் ஏற்படாதது போல பல பேருக்குள்ளும் இன்றைக்கு மனம் திரும்புதல் என்பது ஏற்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. நதியை அடித்தார், ஆனால் அதை குறித்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் பார்வோன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போனான் பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் விடுவதா இல்லை. தொடர்ந்து தன்னுடைய ஜனங்களுக்காக வழக்காடினார் பாருங்கள். எப்படி வழக்காடினார்? வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? செழிப்பான ஒரு தேசம் எகிப்து தேசம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை ஒட்டுமொத்தமாக அழித்து போடுகிறார். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் பார்வோனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டுவிடும், எகிப்து தேசம் அழிந்து போனது உமக்கு தெரியவில்லையா என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேலுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் வழக்காடின விதத்தை பாருங்கள். என் ஜனங்களுடைய பலனை உறிஞ்சி என் ஜனங்களை சித்திரவதை செய்து நீ எகிப்து தேசத்தை கட்டி எழுப்பினாய். என் ஜனங்களை சுமை சுமக்க வைத்து என் ஜனங்களை கொண்டு உனக்கென்று பண்டசாலை பட்டணங்களை கட்டினாய். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என் ஜனங்கள் பட்சத்திலிருந்து உன் தேசத்தை நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாதையாய் கர்த்தர் அனுப்பி எகிப்து தேசத்தையே அப்படியே சின்னாபின்னமாய் மாற்றுகிறார் பாருங்கள். தன் ஜனங்களுக்காக கர்த்தர் வழக்காடினார். நமக்காக வழக்காடுகிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் அநேகர் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் பாருங்கள். ஒன்றன் பின் ஒன்றாய் வாதைகளை அனுமதிக்கிறார். ஒவ்வொரு வாதையும் கடந்து போக 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 எகிப்து தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கப்பட ஆரம்பிக்கிறது. முடிவில்
பார்வோனுடைய ஊழியக்காரர்களே வந்து சொல்லுகிறார்கள், எகிப்து தேசமே அழிக்கப்பட்டு விட்டதே, இது உமக்கு தெரியாதா என்று சொல்லி அவனிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இன்னும் அறியவில்லையா? எகிப்து நிமிர்ந்து நிற்கிறது போலத்தான் காணப்படும். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களோடு கூட வழக்காடுகிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களுக்கு விரோதமான கொடூர எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் நிமிர்ந்து நிற்கிறது போல, செழித்திருக்கிறது போலத்தான் காணப்படும். நீங்கள் கூனி குறுகி போனது போல காணப்படும். சுமை சுமந்து சுமந்து நான் இன்னும் கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறேனே, இன்னும் நிந்தை அவமானங்களுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தலை கவிழ்ந்து கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது போலத்தான் இருக்கும். எகிப்து நிமிர்ந்து நிற்கிறது போல காணப்படும். ஆனால் உங்கள் பட்சத்திலிருந்து கர்த்தர் வழக்காடுகிறார் பாருங்கள். வழக்காடினார் ஆண்டவர் அந்த இடத்தில். எகிப்தின் பெலன் அழிந்து போகத்தக்கதாய் அதை முற்று முடிய சங்கரிக்கிறார் பாருங்கள். அதன் செழிப்பு அப்படியே கீழே தள்ளப்படுகிறது. எகிப்தின் மகிமை கீழே தள்ளப்படுகிறது. யாருக்காக கர்த்தர் இது செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாயிருக்கும். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடும் பொழுது அது மகா பெரிய தண்டனையை எதிரிக்கு கொண்டு வருகிறது பாருங்கள். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கடினமான ஒரு பாதையின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் உழைப்பை திருடி ஒருவன் சேர்த்து வைக்கிறது போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எகிப்தின் அப்படித்தான் செய்தார். தேவ ஜனங்களை அட்டை பூச்சியை போல அப்படியே உறிஞ்சி எடுத்து தன்னுடைய தேசத்தை கட்டி எழுப்பினான் பாருங்கள். தேவ ஜனங்கள் நெருக்கப்பட்ட நிலையில், ஒடுக்கப்பட்ட நிலையில், அடிமைத்தன வாழ்க்கையிலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எகிப்தியனின் களஞ்சியங்கள் நிரம்ப ஆரம்பிக்கிறது. எகிப்தியனின் கஜானாவில் செல்வம் சேர ஆரம்பிக்கிறது. இதை பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களுக்குள் ஒரு பெருமூச்சு. இன்றைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்களாகவே பல சமயத்தில் நினைக்கலாம். நீங்கள் கூட உங்கள் வேலை ஸ்தலத்தில் நினைக்கலாம், எவ்வளவு வேலை செய்கிறேன், ஆனால் எவ்வளவு வருமானம் வருகிறது என்னுடைய முதலாளிக்கு, ஆனால் எனக்கு அவர் தருகிற வருமானம் சொற்பமாக இருக்கிறதே. என் உழைப்பை இப்படி திருடி கொண்டிருக்கிறார்களே, இப்படி எனக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உங்கள் மனதிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை விசுவாசியுங்கள். எகிப்தியன் சேர்த்து வைக்கிறது வேறு யாருக்கோ அல்ல, உங்களுக்காகத்தான். எகிப்தியன் தன் கஜானாவை நிரப்புவது யாருக்காக? தேவ ஜனங்களுக்காகத்தான். கர்த்தர் வழக்காட ஆரம்பிக்கும் பொழுது அது மிக ஆச்சரியமாய் காணப்படும் பாருங்கள். தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடையதை மற்றவர்கள் அபகரித்து கொண்டிருக்கலாம். உங்கள் மனம் மிகுந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படலாம். விசுவாசியுங்கள், அவன் சேர்த்து வைப்பது உங்களுக்காகத்தான் என்பதை விசுவாசியுங்கள். அப்படிதான் கர்த்தர் நடத்தினார் பாருங்கள். வாசியுங்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எகிப்தின் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தான் பாருங்க. ஆனால் கர்த்தர் வழக்காட துவங்கினவுடன் அவன் சேர்த்து வைத்தது அத்தனையும் யாருக்கு போய் சேர்ந்தது? தேவ ஜனங்களுக்கு போய் சேர்ந்தது. இன்றைக்கு நீங்கள் பல காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை ஒடுக்கி ஒடுக்கி இந்த மனுஷன் இப்படி உயர்ந்து கொண்டு போகிறானே, எங்களுடையதை அபகரித்து அந்த இடத்தை கட்டி கொண்டானே, எங்களுக்கு வர வேண்டிய இடத்தை அவன் அபகரித்து கொண்டானே, எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அபகரித்து ஒரு வீட்டை கட்டிட்டானே. பயப்படாதீங்க, அவன் கட்டினது உங்களுக்காக தான் கட்டி வச்சிருக்கிறான். கர்த்தர் வழக்காட தூங்கும் பொழுதே உங்களுக்காக அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். மனவேதனையில் நீங்கள் குமுறி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்காக நான் வழக்காடுகிறேன், என் ஜனங்களுக்காக நான் யுத்தம் செய்கிறேன்,
ஆண்டவர் எடுத்த உடனேயே அடித்து விடுவதில்லை. நதியை தான் அடித்தார், எகிப்தை அடித்தார், ஒன்றன் பின் ஒன்றாய் ஒவ்வொரு காரியங்களாய் அடித்து கொண்டு வருகிறார். இதையெல்லாம் அடிக்கும் பொழுது பார்வோனுக்குள் மனம் திரும்புதல் ஏற்படுமா என்று சொல்லி காத்திருக்கிறார். ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லை, அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். அதனால் முடிவில் கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்படியே அடித்து கொண்டே போய் நாட்களை நீடித்து கொண்டே இருக்க மாட்டார். கர்த்தர் வழக்காடி கொண்டே இருக்க மாட்டார். கடைசி வரையும் வழக்காடுதல் என்பதே இருந்து கொண்டிருக்கும் என்று நினைக்காதீர்கள். வழக்காடும் பொழுது எதிரியானவன் மனம் திரும்பாமல் போகும் பொழுது அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் எழுதுவார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் அநேகர் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் அவர்களோடு கூட தொடர்ந்து வழக்காடி கொண்டே இருப்பார் என்று நினைக்காதீங்க. நியாய தீர்ப்புக்கு நேராய் நடத்துகிற கர்த்தர், நியாய தீர்ப்பை கொடுக்கிற கர்த்தர், கடைசி வரையிலும் வழக்காடி கொண்டே இருக்கிற ஆண்டவர் அல்ல. தன் வழக்காடியும் அவர்கள் திருந்தாத பட்சத்தில் நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாருங்கள், அப்படிதான் கட்டளையிட்டார். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அழித்தார், அத்தனையும் அழித்து போடுகிறார். வழக்காடி கொண்டே இருந்தார், மனம் திரும்புவான் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் முடிவில் என்ன செய்கிறார்? ஒரு நியாய தீர்ப்பை எழுதுகிறார். நான் உன் தலைப்பிள்ளையை நான் சங்கரிக்கிறேன், உன்னுடையது மாத்திரமல்ல, உன் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலைப்பிள்ளைகளையும் நான் சங்கரிக்கிறேன், உன் வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைகளை நான் சங்கரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். பாருங்கள் தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். யுத்தம் நடைபெற்று யுத்தத்தில் ஜெயமெடுத்த பின்பாகத்தான் கொள்ளையிடுதல் என்பது நடைபெறும். பழங்காலத்தில் எல்லாம் இதை நாம் பார்க்க முடியும். ஒரு தேசமானது இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறது என்றால், ஜெயத்தை பெற்ற தேசத்தை சேர்ந்தவர்கள் தோற்று போனவர்களுடைய நாட்டை கொள்ளையிடுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை பாருங்கள். யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாகவே எகிப்தியரை தேவ ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். பாருங்கள், யுத்தம் அப்பொழுதுதான் துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய கரம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வெளிப்படும் பொழுதே பாருங்கள், தேவ ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் ஒரு காரியத்தை கர்த்தர் மறைமுகமாய் சொல்லிவிட்டார். யுத்தம் எந்த இடத்தில் தொடங்கினாலும் சரி, எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தாலும் சரி, ஜெயம் எப்பொழுதுமே என்னுடைய ஜனங்களுக்குத்தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள் தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர், நம் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்கிறவர். இன்னைக்கு நீங்கள் மனமுடைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நான் உங்களுக்காக வழக்காடுகிறேன், உங்கள் பட்சத்திலிருந்து நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இதன் மத்தியில் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற இந்த சமயத்தில், நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிற இந்த சமயத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இதன் மத்தியில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? 2 காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் காரியம் எப்படிப்பட்டது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். அப்படி என்றால் தேவ ஜனங்கள் எத்தனை வருடம் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள்? 430 வருஷம் இருந்தார்கள். இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய கரம் வெளிப்படும் வரையிலும் யார் காத்திருக்கிறார்கள்? தேவஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எனக்காக காத்திரு, எனக்காக காத்திரு. நீயாக எகிப்தின் சுமையை உதறி தள்ளிவிட்டு விட்டு கானானுக்கு போகிறேன் என்று சொல்லி முயற்சி எடுக்காதே. என்னுடைய கரம் வெளிப்படுகிற நேரத்திற்காக காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், 390வது வருஷத்திலேயே ஒரு மனிதன் என்ன செய்தான்?
எப்படியாவது எகிப்துடைய அடிமைத்தனத்தை நான் உடைத்து விடுவேன் என்று சொல்லி முயற்சி எடுத்தான். ஆனால் அந்த மனிதன் மீதியான் தேசத்துக்கு துரத்தப்பட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். வசனத்தை குறித்து கொண்டு வேதத்தில் போய் வாசித்து பாருங்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அடிமைத்தனத்தின் 390வது வருஷத்திலே ஒரு மனிதன் எழும்பி போராடினான். தேவனுடைய நேரத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் செயல்பட்டான். அதனால் அவன் மீதியான் தேசத்துக்கு துரத்தப்பட்டான். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்படும் நேரத்துக்காக காத்திருங்கள். நீங்களாகவே தன்னிச்சையாய் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் அது ஜெயத்தை கொண்டு வராது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் பல பேர் செய்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு காத்திரு என்று சொன்னால் காத்திருப்பது இல்லை. அவர்களாகவே தன்னிச்சையாய் அநேக காரியத்தை செய்வது, தன்னிச்சையாகவே முடிவை எடுக்கிறது, தன்னிச்சையாகவே பல காரியங்களை செய்துவிட்டு முடிவில் நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன் ஆனால் புரோஜனம் இல்லை என்று சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் வெளிப்படும் கடைசி நேரம் வரையிலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பல பேர் இதை செய்வது இல்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வழக்காட ஆரம்பிப்பார்கள், யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் இதை விரும்புவதில்லை. தேவ ஜனங்கள் காத்திருந்தார்கள். 430 வருஷம் காத்திருந்தார்கள். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? சுயமாய் செயல்படாதே, உன் சுய பலத்தை சார்ந்து போராடாதே, என்னுடைய கரம் வெளிப்படுகிற நேரத்திற்காக காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல் காரியம். 2வது காரியம் எப்படிப்பட்டது? யாத்ராமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சை கேட்டார். அவருடைய உடல் அசைவு கூட ஜெபமாய் மாறினது. பாருங்க, தேவ ஜனங்களுடைய உடல் அசைவு கூட, அவருடைய சுவாசம் கூட ஒரு ஜெபமாய் மாறிவிட்டது. பாருங்கள், அந்த பெருமூச்சு கூட பல சமயத்தில் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில உபத்திரத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது நாம் கூட சில சமயத்தில் பெருமூச்சு விடுவோம் அல்லவா என்று ஒரு பெருமூச்சு எடுப்போம். எப்பொழுதுதான் இது முடியுமோ என்று சொல்லி ஒரு பெருமூச்சு எடுப்போம் இல்லை? ஆனால் தேவ ஜனங்களுடைய பெருமூச்சு வேதனையின் பெருமூச்சாக இருக்கவில்லை. வேதனையில் தான் ஏற்பட்டது அந்த பெருமூச்சு. ஆனால் அது முறுமுறுப்பின் சத்தமாய் அல்ல, ஜெபமாய் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறதாய் காணப்பட்டது. பாருங்கள், என் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த பெருமூச்சை எடுக்கும் பொழுதே அது ஜெபமாய் ஏறெடுக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய உடல் அசைவு கூட ஜெபமாய் மாறி இருந்தது என்றால் தேவ ஜனங்கள் எந்த அளவுக்கு ஜெபித்திருப்பார்கள். பாருங்கள், வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீரே, எப்பொழுது செய்ய போகிறீர்? ஆண்டவரே, ஈசாக்குக்கு வாக்கு பண்ணியிருந்தீரே, எப்பொழுது செய்ய போகிறீர்? ஜெபம், ஜெபம். காத்திருக்கிற நேரம் ஜெபிக்கிற நேரமாய் மாறட்டும். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற 2வது காரியம் எப்படிப்பட்டது? என் ஜனம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஊக்கமாய் என்னை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு எகிப்தியனுடைய சுமை உங்களுடைய ஜெப ஆவியை அணைத்து போட்டு விட்டதா? எகிப்தியன் உங்களுக்கு கொண்டு வருகிற நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்தை மங்கி எறிய செய்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியான உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? தொடர்ந்து ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் உடல் அசைவு கூட ஜெபமாய் மாறட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் கூப்பிட ஆரம்பியுங்கள். உங்களை விடுவித்து, உங்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிற்கும் உங்களை விடுவித்து, உங்களை நீக்கலாக்கி விடுவித்து உங்களில் மகிமைப்படுகிற ஆண்டவர். பாருங்கள், உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர், உங்கள் பட்சத்திலிருந்து வழக்காடுகிற ஆண்டவர். வழக்காடுவது மாத்திரமல்ல, நான் என் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள் தேவஜனமே, உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என்னுடைய கரம் வெளிப்படுவதற்காக காத்திரு,
என்னுடைய நேரத்திற்காக காத்திரு, ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பி, ஊக்கமாய் என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள்.